மதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் விதவிதமாக கஞ்சா புகைத்து ரீல்ஸ் பதிவேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மருது என்ற இளைஞர் சக கஞ்சா பொட்டலங்களை அருகே வைத்து விதவிதமாக ரீல்ஸ் பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய நிலையில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோக்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மதுரையில் மருது என்ற இளைஞர் கஞ்சாவை புகைத்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. இந்த நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த சம்பவம் எப்போ நடந்தது, என்ன விவரங்கள்? ஷாம், வணக்கம். மதுரையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பசுமலை என்ற பகுதியை சேர்ந்தவர் என்று அவரது அந்த இன்ஸ்டாகிராம் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு சென்றாலே முழுக்க கஞ்சா அடித்து விட்டு போதையில் அவர் பல்வேறு ரீல்ஸ்களை வீடியோக்களாக பதிவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அவரது அந்த வீடியோக்கள் என்பது தற்போது இணையதளங்களில் வைரலாக தொடங்கி இருக்கிறது. அதாவது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல மாதங்களாக இதே வேலையாகத்தான் அவர் இருந்திருக்கின்றார், செயல்பட்டு வருகின்றார். தினசரி கஞ்சா பொட்டலங்களை வாங்கி வந்து அந்த கஞ்சாவை எப்படி அந்த பீடிக்குள் ஏற்ற வேண்டும், அதை எப்படி புகையாக உள்ளே நுகர வேண்டும், புகையை எப்படி வெளியில் விடுவது, பிறகு கஞ்சா போதையில் மிதப்பது எப்படி, கஞ்சா போதையில் மிதக்கக்கூடிய அந்த சுகம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் விதவிதமாக அவர் வீடியோ போடுகின்றார். இது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டில், வாட்டர் கேன் போல ஒரு பாட்டிலை வைத்து அதற்குள் கஞ்சாவை வைத்து அதை எரித்து அதிலிருந்து எழும்பி வரக்கூடிய புகைகளை உள்ளே நுகர்ந்தும் அவர் விதவிதமாக கஞ்சாவை பயன்படுத்துவது எப்படி என்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக அவர் மாறியிருக்கின்றார். இந்த இளைஞர் வெளிப்படையாக இன்ஸ்டாகிராமிலே மருது என்ற பெயரிலே அவர் தன்னுடைய அந்த அக்கௌண்டை வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இன்று நான் பயன்படுத்தக்கூடிய கஞ்சா இதுதான் என்றும், அதற்கு ஏற்றாற் போல கானா பாடல்கள் போட்டும், கல்லறைக்கு அருகிலே சென்றும், தான் காதல் தோல்வியில் காதல் விரக்தியில் இருப்பது போலவும் தினசரி பாடல்களை போட்டு அதன் மூலமாக இந்த பாடல்களை, இந்த பதிவுகளை அவர் பதிவேற்றி வருகின்றார். இன்றைக்கு சமுதாயத்தில் பல கொலை, கொள்ளை, சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இந்த கஞ்சா போதைதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. தமிழக அரசும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகின்றது. அடிக்கடி ஆலோசனை கூட்டங்கள் போடப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த எல்லைகளிலிருந்து, அதாவது அண்டை மாநிலங்களிலிருந்து கஞ்சா கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படும் நிலையில் அவற்றை தடுப்பதற்கும் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞர் பசுமலை என்ற பகுதியை சார்ந்தவர் என்று அவரை குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி இவ்வளவு தைரியமாக அந்த கஞ்சாவை பயன்படுத்தி அதையே வீடியோவாக பதிவிட்டு செயல்பட்டு வருகிறார் என்பது தெரியவில்லை. இந்த வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாக தொடங்கி இருக்கிறது. தமிழக காவல்துறையினர் இந்த ஐடியில் அந்த இளைஞரை கண்டுபிடித்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர் பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காரணம், இது ஒரு சாதாரண விஷயம் போல, ஒரு நார்மலான விஷயம் போல நார்மலைஸ் செய்யப்பட்டு விட்டால் மற்ற இளைஞர்களும் இவரை பார்த்து கெட்டு போவதற்கு வாய்ப்பாக மாறிவிடும். எனவே இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய வகையில் அந்த இளைஞருக்கு பாடம் புகட்ட வேண்டும். தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.